ஆத்துல தண்ணி போகுது. ஆனா லோடு வண்டிக்கு பண்ணும் பாருங்க, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மெயின் ரோட்ல வண்டி உள்ள போலக்குது. காசு வசூல் பண்றதுக்கும் அவ்வளோ டிராஃபிக்கா, இவ்வளோ வண்டி லைன்ல நிக்குது. ஏறி போய் குறுக்கால நின்றுக்கிட்டு அனுபவம் எல்லாம் ஒரு கம்யூனிட்டி வருது. இதெல்லாம் அறிவுன்றதே கிடையாது. ரோடாவா இருக்கு. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் தாண்டி தமிழ்நாடு ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். சாரி, நிர்மலுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி வந்து கிளம்பலாம் வாங்க. ஏன்னா ஆர்டர் வந்து முட்டி நிற்கும். நைட் டைமில் போனாலே ரொம்ப தொல்லை, அதனால் கிளம்பலாம் வாங்க. அங்கேருந்து நம்ம வண்டி இதோ நிற்குதா மக்களே. இந்த வண்டி தான் என் அண்ணன் வண்டி. இது கம்பெனி வண்டி. இவங்கெல்லாம் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்காங்க. தூங்கிட்டு இருக்கான், அதனால் எழுப்பலை. சரி ரைட்டு வாங்க கிளம்பலாம். ஃபோன் பண்ணி நான் அங்கேருந்து பேசிட்டு தான் வந்தேன். சரி தூங்கி எழுஞ்சி கிளம்பிட்டோம். நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம். எக்ஸ்போர்ட் லோடு ஏற்ற. கம்பெனி டீட்டெயில் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் ஏற்கனவே போன கம்பெனி கிடையாது, வேறு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது. சரி சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் எப்படி பார்த்தாலும் நம்ம டீசல் போடுற பங்குக்கு போனோன்னா ஒரு 350 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியாது. சரி பார்ப்போம். பங்கு வரைக்கும் தான் லாஸ்ட்டு ஃபைனலு. சரி எங்கேயாவது கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. வண்டி 12 வீலு. அது அண்ணன் வண்டி. ஒரு 8 மாதம் ஆகுது. அவனா எடுத்தது, அவனோட வண்டி. நம்மளும் ஏன்னா ஒரு முயற்சி பண்ணணும் மக்களே. பண்ணலாம் கூடிய விரைவில். பார்த்தீங்கன்னா நானும் மொத்தம் வந்து 4 வண்டி, 2 ஹிந்திக்காரன் 2 தமிழ் ஆள். அதில் எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. சரி போங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் அந்த மலைகளை பாருங்களேன், அப்படியே பொடிச்சு மலை மாரி சின்ன சின்ன கல்லாக இருக்கு, கொட்டி வச்சிருக்கா மாதிரி. ஆனால் தானாக உருவானது தான் நினைக்கிறேன். இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா நைட் டைமில் மகாராஷ்டிரா பார்டர் வந்து ஃபுல்லாக முட்டி நிற்குது மக்களே. அது கூட போயிட்டு அப்புறம் ஏறி வர வண்டி சைடில் குறுக்கால போட்டு நிப்பாட்டிக்கிட்டு அதே ஒரு தொல்லையாக இருக்கும். இப்போ போனாலே எப்படியும் டைம் ஆகிடும், இருட்டுற டைம் ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைன்னா இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நாக்பூர் வந்து 306னா ரைட். அப்போ 350 கிலோமீட்டர் கிட்ட வரும் மக்களே. ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வானவில் தெரியுது. லைட்டு எனக்கே லைட்டாக தான் தெரியுது. மொபைலில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. எப்படி இப்போ நம்மளை நம்பி இப்போ வண்டி எதனா போடுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, முதல்ல ஒரு டியூன்ற பாருங்க, முதல்ல ஒரு இன்ஷியலுக்கு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும். அதுவே நம்மளால கஷ்டம். அது இல்லாமல் அதெல்லாம் பண்ணால் கூட ஷூரிட்டிக்கு கையெழுத்து போடணும். மெயினாக ஷூரிட்டிக்கு கையெழுத்து போட ஆள் வேணும். அதுவும் இல்லை மக்களே. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சேனல்ல ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. மக்களே இப்ப தெரியுது பாருங்க வானவில் கொஞ்சம் நல்லாவே. சைடு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன்.
உள்ளே போக 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 பார்க்கலாம். கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா இந்த வெயில் கொஞ்சம் சூடு தனியும். ஆனால் அதுக்குன்னு உடனே நின்றுடுச்சுன்னா தான் தலைவலி. கொஞ்சம் நேரமாக பெஞ்சுன்னா கொஞ்சம் கிளைமேட் மாறும். திடீர்னு இந்த இடத்துல பேரிகார்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆத்துல தண்ணி போகுது, நிறையாவே போகுது. எப்பயுமே எதனா ஒரு ஓரமா போயிட்டு இருக்கோம், நிறையா தான் போகுது. தண்ணி நிறையா போய் அதுக்கப்புறம் கம்மியாயிருக்கு போல. இதுக்கு வேற இது வேற மாறும். ஏன்னா ஆப்போசிட் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். நைட்டில் வரும்போது வண்டி மறிப்பாங்க. அது அதிகமாக பாடி வண்டி, அதை விட்டால் இது இந்த ஆடு அதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அந்த வண்டியெல்லாம் கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. ₹195. வேற நிக்கிறான் அத்தடை வர 6 பூத்துலயும் 6 பேரு. ஏன்டா இவங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இல்லாதவங்களும் கொடுக்கலாம், ஏன்னா 5 10. சரி, அவங்க சைடில் என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும். இந்த பிரிட்ஜு கட்டி முடிச்சிட்டானுவ, ஆனாலும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருன்னா வரணுமா? ஸ்ட்ரைட்டா சாரி லெஃப்டில் உள்ள போனால் நிர்மல் மக்களே, நிர்மல் சிட்டி. என்ன அங்கே ஒரே க்ரௌடாக இருக்கு. முஸ்லீம் கீழே அந்த அவங்க இது இருக்குல்ல, அதுக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. மரத்தை வெட்டி கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி போறவங்களாம் எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. கொஞ்ச தூரம் அப்படியே நிர்மல் காடு அப்படியே எல்லாம் ஏறி இறங்கி போக வேண்டியதுதான். கொஞ்சம் வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கிளைமேட் இதே மாதிரியே இருக்குமான்னு தெரியலையே. கொஞ்சம் மேல இருந்து இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த ரோடு அதோ போகுது, அதுக்கு அடுத்த ரோடு அதோ போகுது. லெஃப்ட்ல ஒரு ஏரி கூட வரும் நினைக்கிறேன். ஆமா,
கடைசியா தெலுங்கானாவோட கொஞ்சம் விவசாயம் முடிஞ்சிடும். அந்த மகாராஷ்டிரா உள்ள போயிட்டோம்னா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கதால கொஞ்சம் பாக்குற இடம் ஃபுல்லா கொஞ்சம் பச்சை பசேல்ல இருக்கும். மழை பெய்யலாம் சுத்தமா காஞ்சி போய் இருக்கும் அப்படியே. ஒரு சின்ன காடு. மேடுல நம்மளது எம்டி வண்டி கொஞ்சம் ஏறும். ஆனா லோடு வண்டியா இருந்தா முக்கும். ஆனா நம்மளது பிக்கப் கம்மி தான். இது என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. எம்டி வண்டிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் போனா கூட பிக்கப் வந்து போதும். ஆனா லோடு வண்டிக்கு பண்ணும் பாருங்க, ஐயோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். போ போ போன்னு வேண்டனாலும் போவாது. நான் ஆக்சிலேட்டர் படல கால் வச்சு மிதிக்க மாட்டேன், ஃபுல்லா அழுத்தி பிடிச்சிப்பேன். அப்படி இருந்தும் என்ன வேணா அழுத்திக்க, நான் போக மாட்டேன். கீழே பாருங்க, மழை பெஞ்சு தண்ணி போய் அந்த பழுப்பு இதெல்லாம் எப்படி போயிருக்கு பாருங்க. குரங்குகள் கூட்டம். மேலே ஏறிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த 14 வீல் சேஸ் போயிட்டு இருக்கா. தூங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். கேபின் சேஸ் ஓட்டினா கூட தூங்கலாம், அதிலே படுத்து தூங்கலாம், இல்லை இதெல்லாம் பண்ணிடலாம். இது வந்து தூங்குறதும் கஷ்டம், ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். மழை பெஞ்சதுன்னா சுத்தம் மோசம், அவ்வளோதான். நனைஞ்சி தான் போகணும் ஃபுல்லாக. நம்ம கிட்ட இருக்க பொருள் கூட எங்கன்னா பத்திரமா வைக்க முடியாது. நானே அதை இப்போ ஃபோன் இருக்கு, நானே அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதில் அநேகமாக இது லைலாண்டு ஒசூர்லேருந்து போவோம். ஒசூர்லேருந்து எங்கே டெலிவரி கேட்குறாங்களோ அங்கே போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் அவங்களாம் ட்ரெயினில் வந்துடுவாங்க. இதுலேயும் மேக்சிமம் வந்து நிறைய பேர் தமிழால் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வடக்குல இருந்து வர ஆள் தான் அதுலேயும் ஓட்டுறாங்க அதிகமாக சேஷம். நல்லா தான் மேடு ஏறிக்கிட்டு வந்தேன், என்ன ஸ்லோ பண்ணி வச்சுட்டாங்க. ஏறுங்க ஏறுங்க. டவுன் இப்போ டவுன் இறங்க போகுது. டவுன் இறங்கின உடனே தான் எல்லாம் அப்படியே சொயின்னு போவாங்க ராக்கெட்டு மாரி. ஓட்டு ஓட்டு, டிரைவரே ஓட்டு. அங்க பார்த்தா சேஸ் வருது பாருங்க, நியூட்ரு. டவுன் இறங்கிட்டா போதும், உடனே தட்டிடுறது.
கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மலை மேலே ஏறுறதும் இறங்குறதும் அப்படிதான் போகும் இந்த ரோடு. பார்க்கவும் நல்லா இருக்கும். ரோடு ஃப்ரீயாக இருந்தால் ஓடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு கால்வாய் மாதிரி இதுல டவுன் இறங்கி ஏறணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போயிட்டு இருக்க மக்களே. எல்லாம் ஒரு 1 hour 2 மணி நேரம் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் கிடையாது. மகாராஷ்டிரா பார்டர் எப்படியா தாண்டணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நைட் டைம்ல வண்டி மூட்டி நடக்கும், சொல்ல முடியாது. போய் பார்த்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்ப எம்டி வண்டியாவே இருந்தாலும் திணறும், ஏறாது அவ்வளவு சீக்கிரம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்துல ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச தூரத்துல அடங்கிடும். ஆப்போசிட்ல வண்டி நிக்குது. டவுனு. ஆடாடா அடே ஆட்டோ, நானே ஏறி திணறிட்டு வந்தேன். இந்த ஆட்டோக்கார பயப்புள்ள ஸ்லோ பண்ணி விட்டு எடுத்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை பொழுது முடிந்துவிட்டு இரவு பொழுது ஆரம்பிக்க போகிறது. வந்துவிட்டேன். தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட். அப்படியே மெயின் ரோட்ல வண்டி உள்ள போலக்குது, அதனால்தான் இவ்வளோ டிராஃபிக் நிக்குது. காசு வசூல் பண்றதுக்கும் அவ்வளோ டிராஃபிக்கா. அங்க ஒருத்தர் இருந்தாரு, எம்டின்னு சொன்னேன், ஒன்றும் சொல்லலை. இங்கே யாருனா இருந்தாங்கன்னா விட மாட்டாங்க. பார்ப்போம். நான் பயங்கர டிராஃபிக் ஜாம் தான் ஒரு பக்கம். முன்ன போட்டு பின்னாடி விட வருவோம் மக்களே ஒண்ணுவா. ஆனா முன்னாடி ஒருத்தன் போறா பாருங்க, இந்த வண்டி ஹரியானா வண்டி, அது லோடு வண்டி தான். ஓரங்கட்ட சொல்லியும் நேராக தான் போயிட்டு இருக்கான். இந்த மாரி எவ்வளோ வருத்தப்படுறதால நம்மளையும் வந்து நிப்பாட்டிக்குவோம். ஏன்னா லோடு வண்டி 6 வீலு தெரியல, ஆனால் சீல் போட்டிருக்கு 2 பக்கமும். சரி பார்ப்போம், இருந்தா நமக்கு, இல்லைன்னா சாமிக்குன்ற மாதிரி போய் பார்ப்போம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோலை தாண்டி அந்தாண்ட போனா தெலுங்கானா முடிஞ்சிடும். அடுத்து மகாராஷ்டிரா. அந்த திருடம் விடவே மாட்டானோ. இந்த கோடு முடியறதோட தெலுங்கானா முடிஞ்சிடுது மக்களே. அதுக்கு அந்தாண்ட மகாராஷ்டிரா முடிஞ்சிடுச்சு. ரைட்டு. உள்ள வந்த உடனே கொஞ்சம் டேமேஜ் ரோடு தான். நாக்பூர் இன்னும் 175 கிலோமீட்டர். மகாராஷ்டிரா பார்டரும் வந்து விட்டது. ரோடு வேறாங்க ஈரமா இருக்கு, மழை பெஞ்சிருக்கும் போல. அங்கங்க எப்போவாது ஒரு இடத்துல மின்னல் அடிக்குது, அது லைட் வெளிச்சம்.
வந்தாச்சு மக்களே, மகாராஷ்டிரா பார்டர் ஆர்டிஓ செக் போஸ்ட். என்ன வெளியே இருந்து லைன் நிற்குதா? இல்லை, ஏதோ வண்டி சும்மா தான் நிற்குது. அதான் நான் பார்த்தேன், லைன் இல்லாத இது என்னைக்கு இருந்துக்குது. இவ்வளோ வண்டி லைன்ல நிக்குது, ஏறி போய் குறுக்கால நின்றுக்கிட்டு அனுபவம் எல்லாம். ஒரு கம்யூனிட்டி வருது, இதெல்லாம் அறிவுன்றதே கிடையாது. அது உள்ள வந்து நிக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமே பண்றதா இருக்குது. இந்த வடக்குல இருந்து வந்தவன் ஏன் தான் அப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. ஏறி ஏறி குறுக்கால வந்து நின்னுங்கண்ணா, அவனும் போகிறதுக்கு வழி இல்லாத எங்க சைடு மிரர் ஈத்துருவானோ, குவார்டர் கிளாஸ் கண்ணாடி ஈத்துருவானோ அப்படின்னு பார்த்து போறது. சே, கொஞ்சமாவது மூளை இல்லை, லைன்ல இருந்தாலே கொஞ்சம் சீக்கிரம் போயிடல அப்படின்னு. அடுத்து இவங்ககிட்ட வேற இப்போ போராட்டம் பண்ணணும். எவ்வளோ வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இதே 500 தான், வேற ஒன்றும் கம்மி கிடையாது. காசு கொடுத்தாச்சு, கையில் சீல் வாங்கியிருக்கேன். வாட்டர் பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டேன். 1.25 மணி நேரம் மக்களே அங்கே டிராஃபிக்கில் லைனில் நின்று இவனு ஏறி குறுக்கால வந்ததை சமாளித்து இந்த பக்கம் வெளியே அவுட் பண்ணுறதுக்கு 500 தான் மக்களே. டோல்கேட், சாரி டோல்கேட்டுன்ற பாருங்க. எடை போடுற வேமெண்ட்டில் வந்து எம்டின்னு சொன்னேன். அவன் வந்து டோக்கன் எடுக்கலை, அதாவது வந்து காசு எடுக்கலை. இப்போ அவன் ஃபாஸ்டேகில் தான் காசு எடுத்துக்கிறான். இப்போலாம் முன்னெல்லாம் கையில் காசு கொடுத்து வாங்குவோம், இப்போ ஃபாஸ்டேகில் காசு வாங்கிக்கிறான். அதனால் எம்டின்னு சொன்னோடனே ஃபாஸ்டேகில் வந்து காசு எடுக்கலை. அதனால் ஸ்லிப் இல்லாதால இங்கே ஆர்டிஓட்ட வந்து ஸ்லிப் எங்கன்னு கேட்டேன். சார் காலி காடி சார், எம்டின்னு சொன்னேன், அங்கே டோக்கன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய். லோடாக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி 500 ரூபா அவனுக்கு. ஏதோ கொஞ்சம் சொல்லி பார்த்தேன், சார் எம்டி சார், லோடு இருந்தால் தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு. ஒத்துக்கல. சரி அவன்கிட்ட எதுக்கு பேரம் பேசிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். மின்னல் வேறு அப்பப்போ வருது மக்களே. மழை பெய்யுன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. இந்த மழை வரும், பார்ப்போம். பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு கொஞ்சம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்தது இதெல்லாம். இந்த இடத்துக்கு அந்தாண்ட போடலையோ, கொஞ்சம் தூரம் சொல்லிக்கிட்டே வந்தேன் மோசமாக இருந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு. மீண்டும் பழைய ரோடு. இன்னும் போக போக எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா சாதாரணமாக இருக்கும் போதே அப்படி இருக்கும். இப்போ மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு போல. இன்னும் 2 டேமேஜ் தான். வேகமாக அங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன் வண்டியெல்லாம். அங்கே தான் நிற்குது. அவ்வளோ அவசரமாக வந்தவங்க எதுக்கு நிற்கிறாங்க? நேராக போக வேண்டியதுனா கம்பெனிக்கு. வந்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு போல், ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சாப்பிட கூட இறங்கி போக முடியல, மழை பெஞ்சிட்டே இருக்கு. லாபா ஹோட்டல்லேருந்து கிளம்புற மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆகுது விடியங்காலையில். சாப்பிடவே இல்லை நைட்டு. வந்து நிப்பாட்டத்துலேருந்து மழை, அதுக்கு தகுந்த மாதிரி தாவாலையும் கரண்ட் இல்லை. சரி அப்படியே படுத்துட்டேன். அதான் ஏஞ்சி எடுத்துகிட்டு போயிடுறேன். அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்படியே எடுத்துகிட்டு நம்மளும் பயணத்தை தொடங்க வேண்டியது தான்.
எப்போ மழை நின்றுச்சுன்னே தெரியல. ரோடும் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, காயல கொஞ்சம் இதுவா இருக்கு. ரோடாவா இருக்கு. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? வாய்க்கா வெட்டி வைக்காத குறையா இருக்குது மக்களே. இந்த நேரத்துல ஒரு பெரிய பள்ளத்தை உள்ள விட்டேன். ஏடா டோல்கேட்டு வாங்குறீங்க, காசு வசூல் பண்றீங்க, ரோட்டை போட்டு தொலைஞ்சா என்னடா உங்களுக்கு? இருக்கிறவன் ஏன்னா வண்டியை வீணாக்கிட்டு எங்கன்னா எத்தனை பள்ளத்துல கிள்ளத்துல சொருவிட்டு நிற்பான். அதுக்கு வந்து எடுக்கிறன்ற பேர்ல அதுக்கு ஒரு வசூல் பண்றதுன்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான போல. எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம். சே, கொஞ்ச நேரத்துல பிரேக் அடிச்சு சைன்னு வந்து தண்ணி வேற இருக்கா தெரியவும் இல்லை. நான் ஒன்றுமோ பண்ணி திருப்பி திருப்பி ஓட்டின்னு இருக்கேன். பள்ளம் பள்ளம் தான். கண்டெய்னர் வேற ஒரு பக்கம் டமால்னு தூக்கி போட்டுனுக்குது. ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமா இருந்தது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சிருக்கானு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மற்ற இடத்துலயும் பண்ணி வச்சிருந்தாருன்னா. நாக்பூர் இன்னும் 65 கிலோமீட்டரு. ரைட் எடுத்தா சந்திராபுரம் போயிடும். திரும்பின உடனே கொள்ளைக்காரர்கள் இருக்காங்களா? இருந்தா செலவு இருக்கு. நடுவில் யாரும் நிக்கிறாங்களே, யார் அது? ஓ, பஸ் ஏற போறாங்களா? நல்ல வேலை. இங்க இல்ல. சரி பாப்போம். இங்க இல்ல நினைச்சுன்னு போக கூடாது. ஏன்னா இங்க இல்லாத கொஞ்சம் தூரம் தள்ளி போய் முன்னாடி நின்று இருப்பாங்க. டீ சாப்பிட்டு போலாமா? கடை இருக்கா? டீ கடை தானே அது? டீ கடை. ரைட், டீ கடையே தான். டீ குடிச்சிட்டு போ. ஓ, டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். முன்னாடி போகுது பாருங்க வண்டி. இவர் வந்து நான் ஃபோன் போட்டதுக்கு நான் இன்னும் ஜாமே வரல. அதாவது நம்ம லெஃப்ட் திரும்பணும் பார்த்தீங்களா, அந்த இடமே வரல. எனக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குதுன்னாரு. இப்போ பார்த்தா எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு வண்டி. போனை போட்டா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறது. எந்த கம்பெனின்னு இன்னும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நீங்க எங்க போயிடுவீங்க? இங்க வர அங்க வரேன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி சரி எனக்கு வா, நான் நிக்கிறேன், நான் இந்த டீக்கல்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னா போகலாம். நான் முன்ன போறேன் பின்ன வரேன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாம் திரும்பி புட்டிப்புரிக்கும் ஜாமுக்கும் நடுவில் போயிட்டு இருக்க மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். மகாராஷ்டிரா காவல்துறையினர் எங்கெங்கெல்லாம் நிற்பாங்கன்னு தெரியல. அநேகமாக அங்கே ஜாமில் ஒரு இடத்துல நிற்பாங்க. இது வரைக்கும் நிற்கல. ஏன்னா இந்த பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க, வண்டிங்கெல்லாம் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எங்கனாவது ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல போய் நின்றுவாங்க. காலியாக ரோடு காலியாக இருக்குல்ல பெருசாக, அதுமாரி இடத்துல முன்னாடி போனால் தான் தெரியும். ரோடு ஆனால் பேட்ச் ஒர்க்கு டேமேஜு அதெல்லாம் கொஞ்சம் என்னைக்கு தான் போடுவாங்க தெரியல. மழை வேறு அப்பப்போ பெய்யுது போலங்க, அதனால் போடவே மாட்டாங்க ரோட்டை. தான் வானம் லைட்டாக ப்ளூ கலரில் மாறுவதுக்கு மேலே. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:45 ஆகுது.
இன்னும் நாக்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரும். ஆனால் நம்ம நாக்பூரே போக போகிறதில்ல, அதுக்கு தள்ளி அவுட்டர் ரோட்டில் போகணும். போயிட்டு எங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கம்பெனி சொல்லவே இல்லை. காலையில் டைம் ஆகி போச்சா, கண்ணு வேற சொக்குது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் தான் வந்து நிப்பாட்டினேன். பரவாயில்ல, அதுவும் நிப்பாட்டலன்னா நேரம் எப்போவோ வண்டி ஓட்ட முடியாத கண்டிஷன் வந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு எம்டி ஆடு ஒன்று இருக்கு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரைட் சைடில் வரும். எனக்கு ஒரு டைம் இங்கே அனுப்பிச்சி விடும்போது எம்டி இல்லாத அனுப்பிச்சி விடும்போது இங்கே தான் போக சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை, ஆனால் அது கம்பெனிலே பாக்ஸ் இருந்தது, அப்படியே ஏற்றி விட்டாங்க. இல்லைனா இங்கே வந்து எம்டி ஏற்றுறது இது வரைக்கும் ஏற்றுறதில்லை. ஆனால் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போனால் நாக்பூர் சிட்டிக்குள்ளார போயிடும். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் என்னமோ அவ்வளோதான் வரும். அதாவது இப்போ நாக்பூர் அவுட்டர் ரோட்டில் போகணும். போயிட்டு டோல்கேட் தாண்டி வெயிட் பண்ணுவோம். வண்டி உள்ள திரும்புகிற இடம். இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரியல. இங்கிட்ட எங்கன்னா ஓரங்கட்டி நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.